ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பராக காரசாரமாக நண்டு ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கடாய் எடுத்து கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கையோடு சேர்த்து சின்ன வெங்காயம் 3 கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா 1 கிலோ நண்டுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா ஃபாஸ்ட்டாக குக் ஆகிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம பிரியாணிக்கு ஃப்ரை பண்ணுற மாதிரி அதே கன்சிஸ்டன்சியில் நல்ல கோல்டன் கலரில் வெங்காயம் ஃப்ரை ஆகணுங்க. அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். ஆனியன் நல்லா 80% குக் ஆனதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா 70% குக் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு இந்த மாதிரி குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ நல்லா இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இப்போது ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு டர்மரிக் 1/4 டீஸ்பூன் டர்மரிக் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ½ டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா இதை ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கிராபை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 1 கிலோ கிராபுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஸோ கிராப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலாவோட ஒரு 2 மினிட்ஸ் போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டம்ளர், அதாவது ஒரு 250 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அகைன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தண்ணி மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது ஒரு 15 நிமிஷமாவது கண்டிப்பாக இதை மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஸோ நல்லா கிராப் இந்த மாதிரி கொதிச்சு வருங்க. ஸோ இன் பிட்வீன் ஒரு 4 மினிட்ஸ் ஒன்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ கிராப் ஈவனாக குக் ஆகும். எக்ஸாக்ட்லி இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு எனக்கு 15 மினிட்ஸ் ஆச்சுங்க. ஸோ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அழகா மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆக்சுவலி ஆஃப் பண்ணிடலாம். ஸோ கிராபை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா பெப்பர் லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. நான் எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பெப்பர் நல்லா இந்த மாதிரி தூவி விட்டுட்டு கூடவே கொரியாண்டர் லீவ்ஸு, அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் கொஞ்சமும் தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் நல்ல ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பெப்பர் பவுடர் நீங்கள் கடைசியாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாங்க. இந்த ரெசிபி குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 மினிட்ஸில் இது பக்காவாக ரெடி ஆகிடுங்க. கிராப் க்ளீன் பண்ணுறது தனி டைம் தான். ஸோ கிராபை க்ளீன் பண்ணி நீங்கள் ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாக்ட்லி லெஸ் தென் 30 மினிட்ஸ் இந்த கிராப் ஃப்ரையை நீங்கள் சூப்பராக வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். இந்த கிராப் ஃப்ரை பார்த்தீங்கன்னா நமக்கு சைட் டிஷ்ஷாக மட்டும் இல்லைங்க, மெயின் கோர்ஸாக கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். லைக் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸு, கர்ட் ரைஸோடவும் நம்ம பக்காவாக அட்டகாசமாக இது காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. ஸோ கிராப் வாங்கினீங்க அப்படின்னா இந்த சிம்பிள் ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது கிராப் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இதை விட சிம்பிளாக நண்டு ரெசிபி இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியலங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிள் ரெசிபீஸ் ஆனால் டேஸ்டியாக இருக்கிற ரெசிபீஸ் நிறைய நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.